ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், MA3354 டிஸ்க்ரீட் மேத்தமெட்டிக்ஸ் சப்ஜெக்டான எக்ஸாம் இப்போ ஜனவரி 6ஆம் தேதி நடக்குது. அதனால் இந்த வீடியோவில் இந்த சப்ஜெக்ட் நம்ம ஈஸியாக கிளியர் பண்ணுறதுக்கான கொஷின் ஃபார்மட் வைஸ் இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸும் அண்ட் இந்த டாபிக்ஸில் இருக்கக்கூடிய சம்ஸ் நம்ம ஈஸியாக கவர் பண்ணுறதுக்கான ஈஸி ப்ரிப்பரேஷன் ஐடியாஸும் சம் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ்லாம் இந்த வீடியோவில் கம்ப்ளீட்டாக பார்க்க போகிறோம். ஸோ ஸ்டார்ட் பண்ணிடலாம் வாங்க. ஓகே, ஃபஸ்ட்டு திங் இந்த சப்ஜெக்ட்டை பொறுத்தவரைக்கும் கொஸ்டின் டைப் பார்த்தோம்னா மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா சப்டிவிஷன் டைப் தான் கொஸ்டின் கேட்பாங்க. அதாவது இப்போ ஆப்ஷன் ஏன்னா அதில் 1, 2, அதேமாதிரி ஆப்ஷன் பின்னா 1, 2 மேக்ஸிமம் இந்த ஃபார்மெட் தான் கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ அதன்படி இப்போ கொஸ்டின் ஃபார்மெட் வைஸ் பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய டாபிக்ஸ் இருக்கும். ஒவ்வொரு யூனிட்லையும் நம்மளுக்கு என்ன 60 மார்க் எடுத்து என்ன டாபிக்ஸ் நம்ம மட்டும் படித்தா போதும், அதுக்கான டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கேன். அதாவது இப்போ இந்த கொஸ்டின் ஃபார்மெட் வைஸ் நம்ம பார்க்க போகிற இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் பொறுத்த வரைக்கும் ப்ரீவியஸ் இயரில் கேட்கப்பட்ட கொஷின்ஸ் பேஸ் பண்ணி எடுத்தது. ஸோ இந்த முறை மேக்ஸிமம் பார்த்தா இதே ஃபார்மெட் படி தான் பார்த்தீங்கன்னா கொஸ்டின் கேட்பாங்க. அதாவது யூனிட் 2 பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ அதை ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா மேத்தமெட்டிக்கல் இண்டக்ஷன் டாப்பிக்லேருந்து கம்பல்சரி ஒரு கொஷினும் அதே மாதிரி ரிகரன்ஸ் ரிலேஷன் பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு கொஷின் கம்பல்சரி கேட்பாங்க. அதன்படி இந்த யூனிட் பொறுத்த வரைக்கும் 2 8 மார்க் கம்பல்சரி இந்த 2 டாப்பிக்லேருந்து வந்துடும். பட் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு பிரச்சனை இருக்குது. என்னென்னா 2 8 மார்க்கும் பார்த்தீங்கன்னா ஒரே ஆப்ஷனில் கேட்டுட்டாங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா 60 மார்க் ஈஸியாக தரலாம். ஒரு வேளை ஸ்பிட் ஆகி வந்துச்சுன்னா அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா மினிமம் 8 மார்க் தான் எடுக்க முடியும். பட் ப்ரீவியஸ் இயரில் மேக்ஸிமம் கேட்கப்பட்ட கொஷின் பேப்பரில் 2 டாபிக்ஸ்க்கான கொஷின் ஒரே ஆப்ஷனில் வர மாதிரி தான் கேட்டிருக்காங்க. ஸோ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே ஒரே ஆப்ஷனில் வரது தான் மோர் சான்சஸ் இருக்குது. அதனால் மெயினாக இந்த 2 டாபிக்ஸ் கொஷின் நல்லா கம்ப்ளீட்டாக படிச்சிங்க. சப்போஸ் ஸ்ப்ளிட் ஆகி கேட்டுட்டாங்க அப்படின்னா இன்னொரு ஆப்ஷனுக்கு பார்த்தீங்கன்னா இன்க்ளூஷன் அண்ட் எக்ஸ்க்ளூஷன் பிரின்சிபல் இந்த டாபிக் பேஸ் பண்ணி கொஷின் கேட்டிருப்பாங்க. உங்களுக்கு கம்பல்சரி ஸ்ப்ளிட் ஆகி கேட்டாலும் சரி இல்லை ஒன்றா கேட்டாலும் சரி கம்பல்சரி 60 மார்க் எடுக்கணும் அப்படின்னா இந்த 2 டாபிக் படிச்சுட்டு கூட அந்த இன்க்ளூஷன் எக்ஸ்க்ளூஷன் பிரின்சிபல் டாபிக் நல்லா படிச்சிங்க. சப்போஸ் உங்களால் படிக்க முடியாது, பரவாயில்ல நான் ரிஸ்க் எடுக்கிறேன், ஒரு வேளை ஒன்றா வந்துச்சுன்னா அட்டன் பண்ணிடுறேன் அப்படின்னா ஜஸ்ட் இந்த 2 டாபிக்ஸில் இருக்கிற கொஷின் மட்டும் நல்லா பார்த்துங்க. ஓகே, நெக்ஸ்ட் யூனிட் 1க்கான டாபிக்ஸ் பார்த்தோம்னா இதில் இந்த 3 டாபிக்ஸ்லேருந்துமே பார்த்தீங்கன்னா ஓவர் 8 மார்க் வரும். பட் என்னென்னா இப்போ ஒரு ஆப்ஷனில் இருக்கிற 2 சப்டிவிஷன் ஃபஸ்ட்டு 2 டாபிக்ஸ்லேருந்து வரலாம், அப்படி இல்லைனா 2வது 3வது டாபிக்ஸ்லேருந்து வரலாம், அப்படியும் இல்லைனா 1வது 3வது டாபிக்ஸில் இருக்கிற கொஷின்ஸ் ஒரே ஆப்ஷனில் கேட்கலாம். ஸோ இது கரெக்டாக சொல்ல முடியாது. ஸோ நீங்கள் 60 மார்க் எடுக்கணும்னா இந்த 3 டாபிக்ஸில் இருக்கிற கொஷின் நல்லா தேர்வு பண்ணணும். ஜஸ்ட் இப்போது இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் மட்டும் தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். இந்த டாபிக்ஸில் இருக்கக்கூடிய கொஷின்ஸில் எந்த மாதிரி கவர் பண்ணணுன்ட்டு எக்ஸாம்பிளுக்கு ஒரு டாப்பிக்கான கொஷின்ஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ எண்டில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லியிருக்கேன். இப்போது நம்ம 5 யூனிட்டுக்கான இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் பார்த்துட்டு நெக்ஸ்ட் அதை பார்க்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் யூனிட் 3 பொறுத்தவரைக்கும் இதில் பார்த்தீங்கன்னா தியரமும் இருக்கும். ஸோ டோட்டலாக நீங்கள் 60 மார்க் எடுத்து இப்போ அதில் கொடுத்துற அந்த டாபிக்ஸ் நல்லா கவர் பண்ணிங்க. சேம் இதே மாதிரி யூனிட் 4 பொறுத்தவரையும் குரூப்பு, சப் குரூப்பு, நெக்ஸ்ட் நார்மல் குரூப் இந்த 3 டாபிக்ஸ் ஒரு 8 மார்க் கேட்பாங்க. நெக்ஸ்ட் இந்த ஹோமோமார்பிசம், நெக்ஸ்ட் அந்த ஐசோமார்பிசம் இந்த டாப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு 8 மார்க் கேட்பாங்க. மேக்ஸிமம் ஒரே ஆப்ஷனில் தான் பார்த்தீங்கன்னா இந்த கொஷின்ஸ் வரும். ஸோ 60 மார்க் எடுத்து இந்த டாபிக்ஸ் இருக்கிற கொஷின்ஸ் எல்லாம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் கடைசியாக யூனிட் 5க்கான டாபிக் பார்த்தோம்னா சிமிலர் டு ஃபஸ்ட் யூனிட் மாதிரியே தான். அதாவது இந்த 2 டாபிக்ஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு 8 மார்க் கேட்பாங்க. பட் சம்டைம்ஸ் ஒரே ஆப்ஷனை கேட்காம ஸ்ப்ளிட் பண்ணி கேட்கறதும் வாய்ப்பு இருக்கும். பட் இந்த 2 டாபிக்ஸ் நல்லா படிச்சிட்டிங்கன்னா மினிமம் ஒரு 8 மார்க் கம்பல்சரி அட்டன் பண்ணிடலாம். ஓகே, இப்போ ஒவ்வொரு யூனிட்லேயும் நம்ம எந்தெந்த டாபிக்ஸ் 60 மார்க் எடுத்து படிக்கணும்னு பார்த்தாச்சு. இப்போ அந்த டாபிக்ஸ் இருக்கிற கொஷின்ஸ்லாம் எந்த மாதிரி கவர் பண்ண பார்க்கறதுக்கு முன்னாடி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் நான் ஷோ பண்ணுறேன். இது ஃபஸ்ட்டு நல்லா படிச்சிங்க. அதாவது இப்போ டிஸ்பிளேயில் இருக்கிற இந்த கொஷின்ஸ் ரிப்பீட்டடாக நிறைய டைம்ஸ் கேட்கப்படுற கொஷின்ஸு. ஸோ நீங்கள் அந்த இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸில் இருக்கிற கொஷின்ஸ்லாம் படிக்கிறதுக்கு முன்னாடி இந்த கொஷின்ஸ் தனியாக நீங்கள் ஃபஸ்ட்டே படித்து வச்சுங்க. ஓகே, இப்போ இந்த கொஷின்ஸ்லாம் நீங்கள் ஃபஸ்ட்டு படிச்சிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் இருக்கிற கொஷின்ஸ்லாம் எந்த மாதிரி படிக்கலாம் பார்த்தோம்னா ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்போ யூனிட் 2ல் இருக்கக்கூடிய மேத்தமெட்டிக்கல் இண்டக்ஷன் டாபிக் எடுத்துக்கிட்டு அதில் இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ் எப்படி கவர் பண்ணுறது நான் சொல்லித்தரேன். ஓகே, ஃபஸ்ட்டு நான் இப்போ என்ன பண்ணியிருக்கேன் பாருங்கள். அதாவது இந்த மேத்தமெட்டிக்கல் இண்டக்ஷன் டாப்பிக்கில் இருக்கக்கூடிய சம்ஸ் டைப் வைஸாக பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சி நான் ஸ்ப்ளிட் பண்ணிட்டேன். இந்த டாபிக் பொறுத்து டோட்டலாக 4 டைப் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் இருக்குது. அதாவது ஃபஸ்ட்டு டைப் பார்த்தீங்கன்னா ஃபார்முலா ஆர் நம்பர் சீரிஸ். இதை பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா டோட்டலாக 12 கொஷின்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட் டைப் மல்டிபிள் ஆஃப் ஆர் டிவைசல் பை இந்த டைப் பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு 8 கொஷின்ஸ் இருக்கும். நெக்ஸ்ட் இன்இக்வாலிட்டிஸ் பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு 4 சம்ஸும். நெக்ஸ்ட் கடைசியாக அந்த மிஸ்லேனியஸ் ப்ராப்ளம் இது பார்த்தீங்கன்னா அந்த இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் கொடுத்துருப்பேன். ஸோ அதே தான். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டைப் வைஸாக பார்த்தீங்கன்னா ஸ்ப்ளிட் பண்ணிங்க. இப்போ இந்த மேத்தமெட்டிக்கல் இண்டக்ஷன் டாப்பிக்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு கொஷின் வரும். அதுவும் இந்த 4 டைப்பில் கொடுத்துருக்கிற இந்த கொஷின்ஸ்லேருந்து தான் பார்த்தீங்கன்னா ஒரு கொஷின் வரும். அப்போ இது எல்லா கொஷின்ஸுமே பார்த்தீங்கன்னா நம்ம படிக்கணுமான்னு கேட்டிங்கனாக்கா எஸ் படிக்கணும். பட் ஒரு டைப்புக்கு ஒரு கொஷின் தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபுல்லாக பார்க்குற மாதிரி இருக்கும். அதன்படி பார்த்தோம்னா இப்போ இந்த மேத்தமெட்டிக்கல் இண்டக்ஷன் டாப்பிக்லேருந்து ஜஸ்ட் நீங்கள் 4 கொஷின் படித்தாலே போதும். ரிமைனிங் கொஷின்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்கள் படிக்கக்கூடிய அந்த ஒரு சம் பேஸ் பண்ணி தான் பார்த்தீங்கன்னா ப்ரொசீஜர் எல்லாமே ஃபாலோ ஆகும். ஜஸ்ட்டு சின்ன சேஞ்சஸ் மட்டும் தான் பார்த்தீங்கன்னா நடக்கும். அதை மட்டும் நீங்கள் பார்த்தாலே போதும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஃபார்முலா நம்பர் சீரிஸ் ஃபஸ்ட்டு டைப் பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய சம்ஸ் அதை எப்படி கவர் பண்ணுறோம் பாருங்கள். இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா ஃபார்முலா நம்பர் சீரிஸ் பேஸ்டு கொஷின் இந்த மெத்தட் இந்த டைப் பேஸ் பண்ணி இருக்கிற ப்ராப்ளம்ஸ் பார்க்க போகிறோம். ஜஸ்ட் என்னன்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரே ஒரு சம் மட்டும் ஃபுல்லாக பாருங்கள். ரிமைனிங் சம்ஸ் எல்லாமே எப்படி கவர் பண்ணுறோம் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா ரிமைனிங் மெத்தட் தான் ஃபாலோ பண்ணுங்கள்.
இப்போது இதில் என்ன சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி சீரிஸ் ஒன்று கொடுத்துறாங்க, நம்பர் சீரிஸ் கொடுத்துறாங்க. யூசிங் மேத்தமெட்டிக் இண்டக்ஷன் ஷோ n is a பாசிட்டிவ் இன்டிஜர் சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் வந்து டோட்டலாக வந்து 4 ஸ்டெப், அதாவது நம்பர் சீரிஸ் ஃபார்முலா இது பேஸ் பண்ணி ஆல்ரெடி சொன்ன மாதிரி 12 கொஷின்ஸ் இருக்கும். எல்லாத்துக்குமே வந்து 4 மெத்தட், புக்கில் வந்து 3 மெத்தட், இதில் வந்து மெத்தட் ஸ்டெப் வந்து ஃபாலோ ஆகும். ஸோ டோட்டலாக வந்து 4 ஸ்டெப்பு. ஸ்டெப் 1 என்னென்னா ஜஸ்ட் கிவன் டேட்டா, அதாவது கொடுத்துற சீரிஸ் வந்து லெட் பி ஆஃப் என்னு சொல்லி எடுத்துக்கிறீங்க, வேறு எதுவும் இல்லை. அப்புறம் எதை ப்ரூஃப் பண்ண சொல்கிறாங்கன்ட்டு பார்த்தீங்கன்னா அது மென்ஷன் பண்ணிடணும், சென்டென்ஸ் வந்து மென்ஷன் பண்ணணும். அதாவது இப்போ இந்த இடத்துல வந்து பி ஆஃப் என் இஸ் ட்ரூ ஃபார் ஆல், இந்த இது வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து கொஷின்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. அது கொடுத்துருக்காங்கன்னா இது வந்து இந்த மாதிரி அவங்க என்ன கொடுத்துருவாங்க அது மென்ஷன் பண்ணிக்க. அப்படி கொடுக்கலாம் சிம்பிளாக நீங்கள் வந்து காமனாக பாசிட்டிவ் இன்டிஜர் ஆர் நேச்சுரல் நம்பர்ஸ் இந்த சென்டென்ஸ் வந்து காமனாக எல்லாத்துமே எழுதுருங்க. ஸோ புரிஞ்சிருக்கணும் நினைக்கிறேன். அதாவது ஸ்டெப் 1 பொறுத்த வரைக்கும் கொடுத்துரு நம்பர் சீரிஸ் லெட் பி ஆஃப் என்னு சொல்லி எடுத்துக்கணும். நெக்ஸ்ட்டு டு ப்ரூவ் இந்த சென்டென்ஸ் எழுதிடணும், அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு இதில் வந்து ஸ்டெப் ஆரம்பிக்கும். ஸோ ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க இந்த மேத்தமெட்டிக்ஸ் டாபிக் பொறுத்த வரைக்கும். ஃபஸ்ட்டு வெரிஃபை இந்த லோ நம்பர், அதாவது பி ஆஃப் 1 வந்து பார்த்தீங்கன்னா வெரிஃபை ட்ரூவா இல்லையான்னு பார்த்து வெரிஃபை பண்ணணும். நெக்ஸ்ட்டு பி ஆஃப் கே வந்து பார்த்தீங்கன்னா அசியூம் வந்து ட்ரூன்னு பார்த்தீங்கன்னா அசியூம் பண்ணணும். நெக்ஸ்ட்டு அந்த பி ஆஃப் கே வந்து ட்ரூ அசியூம் பண்ணதை யூஸ் பண்ணி பி ஆஃப் கே ப்ளஸ் 1 பார்த்தீங்கன்னா ட்ரூன்னு ப்ரூஃப் பண்ணணும், வேறு எதுவும் இல்லை. இப்போது பி ஆஃப் 1 வந்து பார்த்தீங்கன்னாக்கா வெரிஃபை பண்ணோம் ட்ரூவான்ட்டு. அது எப்படி வெரிஃபை பண்ணோன்னா இந்த நம்பர் சீரிஸில் டேரெக்டாக அந்த என்ன வரத்துல 1 சப்ஸ்டிட் பண்ணோம். இதில் நிறைய பேர் ஒரு இடத்துல தப்பு, இந்த இடத்துல தப்பு நீங்கள் என்னென்னா இப்போ இங்கே ஒன்றும் பிரச்சனை இல்லை, 1 போட்டு டேரெக்டாக என்ன இதாக போட்டுருவீங்க. இப்போ இந்த இடத்துல பார்க்கணும் என்னென்னா இந்த இடத்துல 1 போட்டோன்னா அப்படியே இங்கே 1 வந்துடணும், அப்படியே அவசியம் இல்லை. ஆக்சுவலாக இது வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃபினிட் சீரிஸு. ஸோ இன்ஃபினிட் சீரிஸ் எந்த நம்பர் தெரியாததுக்காக நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம். இப்போ நீங்கள் 1 யூஸ் பண்ணாக்கா எண்ணத்தில் 1 யூஸ் பண்ணாக்கா அது ஃபஸ்ட்டு நம்பர் தெரிஞ்சுது, அப்போது அந்த நம்பர் போட்டலாம். இதே வந்து இப்போ இந்த இடத்துல பாருங்கள் n வந்து பார்த்தீங்கன்னாக்கா 2லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. இப்போது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வெரிஃபை பி ஆஃப் 2 பார்த்தீங்கன்னாக்கா ட்ரூ பண்ணணும். ஸோ இப்போது என்ன வரத்துல 2ன்னு இங்கே வந்து போட்டிங்கனாக்கா 1/√2 வருமா. அப்போ ஒரு 1/2 எங்கே இருக்குது பார்க்கணும், இந்த சீரிஸில் இந்த இடத்துல இருக்குது. அப்போது இது முன்னாடி இருக்கிற இதெல்லாம் ப்ளஸ் பண்ணி அது சேர்த்து வர நம்பர் தான் இது. ஸோ அந்த மாதிரி இப்போ நீங்கள் வந்து எண்ணுக்கு பதிலாக வந்து 1ன்னு போடுறீங்கன்னா, ஸோ 1க்கு முன்னாடி இது இந்த இடத்துல வந்து 1 ஃபஸ்ட் நம்பராகவே இருக்குது, 1க்கு முன்னாடி எதுவும் இல்லை. ஸோ அதனால் அப்படியே போட்டுடலாம். இதே வந்து இப்போ எண்ணுக்கு பதிலாக இங்கே 2ன்னு பார்த்தீங்கன்னா போகிறீங்கன்னா 2 வந்து செகண்ட் இடத்துல இருக்குது. ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு +1ன்னு இருக்குது. ஸோ இதை வந்து ப்ளஸ் பண்ணி இங்கே 2 + 1 3ன்னு வரும். ஸோ அதே மாதிரி இங்கே 2ன்னு போடும்போது அதுக்கு ஆன்சர் கரெக்டாக வந்து 3 = 3 தான் வரும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே சேமாக தான் இருக்கும், ஈஸியான சிம்ப்ளிகேஷன் தான். ஸோ அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்டிட் பண்ணி ஆன்சர் காமிச்சிருவேன். நெக்ஸ்ட்டு ஸ்டெப் 3, அதாவது ஸ்டெப் 3 பொறுத்த வரைக்கும் அசியூம் பி ஆஃப் கே இஸ் ட்ரூ அப்படின்னு மென்ஷன் பண்ணிவிட்டு இப்போ வந்து பி ஆஃப் என் வரத்துலாம் இந்த சீரிஸ் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா கேவாக மாற்றி போட்டுருங்க. அது என்ன வரத்துலாம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே கேவாக மாற்றி இதை அப்படியே போட்டுருங்க, வேறு எதுவும் இல்லை. அண்ட் கடைசியாக வந்து ஸ்டெப் 4 நல்லா கவனிங்க, இதுதான் பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதாவது இதில் வந்து பார்த்தீங்கன்னா பி ஆஃப் கே + 1 பார்த்தீங்கன்னா ட்ரூன்னு சொல்லி ப்ரூஃப் பண்ணணும். ஸோ ஜஸ்ட் ஒன்றும் இல்லை, இந்த நம்பர் சீரிஸ் ஃபார்முலா இந்த டைப் பேஸ் பண்ணி வர சம்ஸ் என்ன பண்ணணும்னா இந்த பி ஆஃப் கே வந்து எல்ஹெச்எஸ் இருக்கா, எல்ஹெச்எஸ் கூட கே + 1 பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணிக்கணும். ஆர்ஹெச்எஸில் வந்து கே + 1 கே பதிலாக கே + 1 பார்த்தீங்கன்னா சப்ஸ்டிட் பண்ணணும். ஸோ இப்போ இங்கே பாருங்கன்னா கே பதிலாக கே + 1 போட்டால் இந்த ப்ராக்கெட் வெளியே இது வரும். நெக்ஸ்ட்டு இந்த இடத்துல கே + 1 போட்டாக்கா ஆல்ரெடி 1 இருக்குது. ஸோ அது வந்து ப்ளஸ் ஆகி கே + 2 வரும் /2. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா இப்போ எல்ஹெச் சைடு பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து கரெக்டாக வந்து சேமாக தான் ப்ரூவ் பண்ணணும். இப்போது இந்த சீரிஸ் எல்லாருக்குமே தெரியும். இதுக்கு பதிலாக என்ன பண்ணுறீங்கன்னா இந்த வேல்யூ இங்கே போடுங்க. நெக்ஸ்ட்டு சிம்ப்ளிகேஷன், பேசிக்கான சிம்ப்ளிகேஷன் என்னென்ன தெரியுமா அது அப்படியே போடுங்க, வேறு ஒன்றும் இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஸ்டெப் வேறு இல்லை, இது வந்து கிராஸ் பண்ணி மேலே வந்துடும். ஸோ மேலே வந்துட்டால் இது வந்து மல்டிப்ளை இது வரும். நெக்ஸ்ட்டு கே + 1 வந்து காமனாக வந்து வெளியே எடுத்துறாங்க. அப்போது கே + 2 வந்து ரிமைனிங் இருக்கும், இது மாதிரி வந்தது. இப்போது இது சேம் ஆகிடுச்சு. ஸோ என்ஸ் வந்து கே + பி ஆஃப் கே + 1 ட்ரூ அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்ணிட்டோம். அண்ட் கடைசியாக வந்து ஜஸ்ட்டு ரிசல்ட் மட்டும் இதுங்க என்னென்னா பை தி பிரின்சிபல் ஆஃப் மேத்தமெட்டிக் இண்டக்ஷன் P of n is true for all positive integers. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் இன்டிஜர்ஸாக போட்டிருக்கோம். சப்போஸ் கொஸ்டினில் ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி இங்கே n வந்து greater than or equal to 1 கொடுத்தாக்கா இந்த மாதிரி இந்த இடத்துல greater than or equal to 1 பாசிட்டிவ் இன்டிஜர்ஸ் பதிலாக இந்த மாதிரி போட்டுருங்க. இல்லைனா காமனாக நீங்கள் வந்து பாசிட்டிவ் இன்டிஜர்ஸ் எல்லாத்துக்கும் காமனாக கூட ரைட் பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, இப்போ வந்து ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி இப்போ இந்த டைப்பில் ஒரு சம் வந்து ஃபுல்லாக பார்த்தாச்சு, நல்லா தெளிவாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருப்பீங்க. ஸோ இப்போது இந்த அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ப்ரொசீஜர் வச்சு பார்த்தீங்கன்னா ரிமைனிங் சம்ஸ் பார்க்க போகிறோம். ஜஸ்ட் கம்பேரிசன் பண்ணி இது மாதிரி பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டெப் 1 ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி லெட் பி ஆஃப் n சொல்லி இந்த சீரிஸ் வந்து இங்கே எழுதுறோமா, அதே இந்த சம்மில் பாருங்கள் லெட் பி ஆஃப் n சொல்லி இந்த என்ன சீரிஸ் கொடுத்துருவோம் அப்படி இங்கே ரைட் பண்ண போகிறீங்க. அதேமாதிரி பி ஆஃப் n is true for all இங்கே என்ன கொடுத்துருவோம் அப்படியே இது வந்து எல்லாத்தையுமே காமன் தான். இந்த ஜஸ்ட் இந்த இடத்துல மட்டும் சேஞ்சஸ் ஆகும், அது கூட மேக்ஸிமம் எல்லாம் சேம் தான். ஜஸ்ட்டு சில சம், அதாவது இந்த ஒரு சம் தான் பார்த்தீங்கன்னா n = greater than or equal to 2 இங்கே பார்த்தீங்கன்னா மாற்றுவீங்க. ஸோ இது எல்லாமே சேம் தான். ஸோ அப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்தாச்சு, 12 சம்முக்கும் பார்த்தீங்கன்னா அதே தான் வரும். அப்போது நெக்ஸ்ட்டு இதுலேயே பார்த்தா ஸ்டெப் 3 வந்து இப்போ பார்த்துங்க. ஸ்டெப் 3 வந்து ஆல்ரெடி சொல்லி இந்த மாதிரி அசியூம் பி ஆஃப் கே இஸ் ட்ரூ பண்ணோம். ஸோ ஜஸ்ட் என்ன ஒன்றும் இல்லை,
பி ஆஃப் என்னு பதிலாக பி ஆஃப் கேன்னு சொல்லி சப்ஸ்டியூட் பண்ணணும். என்ன வரத்துல கேன்னு போடணும், வேறு எதுவும் இல்லை. ஸோ நம்பர் சீரிஸ் என்ன கொடுத்துருக்கோம் அதுக்கேற்ற மாதிரி என்ன வரத்துல கே போட்டு காமிச்சிட்டு போகிறீங்க. ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா 12 சம்ஸும் வந்து சேமாக தான் இருக்குது. ஸோ ஜஸ்ட் அந்த நம்பர் சீரிஸ் ஏற்ற மாதிரி கே வந்து ஸ்பிளிட் பண்ணிக்கணும். இப்போது மாறது என்னென்னா ஸ்டெப் 2வும் ஸ்டெப் 4ம். ஸோ ஸ்டெப் 2 பொறுத்தவரை சேம் அதே மாதிரி லோவஸ்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா பி ஆஃப் ஒன்று சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கா. இது வந்து பேசிக்ஸ், இது ரொம்ப சிம்பிளான, இது எல்லா சம் பார்த்தீங்கன்னா தெரியும், சிம்பிளாக ஒரு சிம்ப்ளிகேஷனாக தான் இருக்கும். ஸோ இதே எனக்கு தெரிஞ்சு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ சேஞ்சஸ் ஆகுது எங்கே பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக முடிஞ்சிட்டு இருக்கும். இப்போ இங்கேயே பாருங்கள், சேம் அதே மாதிரி இந்த வந்து n ஸ்கொயர் கொடுத்துருக்காங்க. அப்போது கே பதில் அந்த n பதிலாக k + 1 ஹோல் ஸ்கொயர் போட்டேன். அதே மாதிரி இந்த இடத்துல கே பதிலாக k + 1 சப்ஸ்டியூட் பண்ணாக்கா இப்போ இந்த ஆன்சர் தான் இங்கே வர வைக்கணும். இப்போ சேம் இந்த ஃபஸ்ட்டு ஸ்டெப் எல்லாமே சேமாக தான் இருக்கும். இந்த சீரிஸ் போல் இதை எடுத்து இங்கே போடணும். நெக்ஸ்ட்டு கிராஸ் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ வந்து 6 வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி போய்டும், மேலே போய்டும். ஸோ இந்த மாதிரி சீரிஸ் வந்துடும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து இன்னொரு டிப் சொல்லிடுறேன்னா, உங்களுக்கு சப்போஸ் இந்த மாதிரி சிம்பிளிஃபிகேஷன் வந்து பண்ண தெரியலனா எப்படி உங்களுக்கு வந்து ஆன்சர் தெரிஞ்சாச்சு. ஸோ ஆர்ச்சி இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வரப்போகுது. ஸோ முடிஞ்ச வரைக்கும் உங்களால் எவ்வளோ தான் இந்த காமன் எடுக்கிறது, உள்ள மல்டிப்ளிகேஷன் பண்ணுறது. ஸோ சம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த a + b ஹோல் ஸ்கொயர் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி அதை வந்து பார்த்தீங்கன்னா கேன்சல் பண்ணுற மாதிரிலாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து ஜஸ்ட்டு ஷோ பண்ணிவிட்டு கடைசி இந்த ஆன்சர் வந்து வர வச்சுருவேன். ஜஸ்ட்டு கடைசி வர வச்சுட்டு p of k + c is true by principle of mathematician p of n is true for n greater than or equal to அப்படிலாம் வந்து காமனாக பாசிட்டிவ் இன்டிஜர் சொல்லி மென்ஷன் பண்ணுங்கள். ஓகே, இப்போ நம்ம சொல்லி கொடுத்த இந்த டிப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் உங்களுக்கு வந்து ஸ்டெப் வந்து போட தெரிலனா மட்டும் அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெப் மார்க் வந்து ஒரு 2 மார்க் வந்து பார்த்தீங்கன்னா ரெடியூஸ் பண்ண வாய்ப்பு இருக்குது. அதாவது நீங்கள் வந்து சில இம்பார்ட்டன்ட் ஸ்டெப் இருக்கும், அது வந்து கீவேர்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த கீ ஆன்சரில் அந்த ஸ்டெப் இல்லைனா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா பட் இதெல்லாம் வந்து கரெக்டாக எழுதிருக்கனால ஒரு 8 மார்க்கு, ஒரு 6 மார்க், 7 மார்க் அப்படியே கொடுப்பாங்க. ஸோ இது வந்து கரெக்டாக எழுதுங்க. ஸோ தெரிலனா மட்டும் ஜஸ்ட் உங்களால் எவ்வளோ சிம்பிளிஃபை பண்ணி காமிச்சிட்டு கடைசி இந்த ஆன்சர் வந்து போட்டு காமிச்சிருங்க. ஸோ மேக்ஸிமம் வந்து எல்லாமே ஈஸியாக தான் இருக்கும். இப்போ இந்த சம் பொறுத்த வரைக்கும் என்ன சேஞ்சஸ் பார்த்தீங்கன்னா, இது ஸ்ப்ளிட் பண்ணணும். அதாவது இப்போ வந்து இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் k + 6k நம்ம வந்து வழக்கமாக என்ன பண்ணுவோம், இது வந்து 7k சொல்லி நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் போடுவோம். பட் இது வந்து இதுவும் ஒரு டைப் ஆஃப் மெத்தட். அதாவது இதே வந்து இந்த ப்ராப்ளத்தை என்ன பண்ணியிருப்போம்னா 4k + 3k, ஏன்னா சப்ஸ்டியூட் வந்து காமனாக எடுக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி ஈஸியாக இருக்காங்க 4k + 3k கொடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஸ்டெப் வந்து போட்டிருப்போம். ஸோ இந்த மாதிரி மெத்தடில் பார்த்தீங்கன்னா அகைன் ஒரு ப்ராப்ளமும் இருக்கும், அதையும் நல்லா படிச்சுங்க. ஸோ ஆல்ரெடி சொல்லி இந்த மாதிரி இந்த டைப் பார்த்தோம்னா ஜஸ்ட்டு ரொம்ப சிம்பிளான சிம்பிளிஃபிகேஷன் இருக்கும். ஸோ இந்த மெத்தடில் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் இந்த இடத்து பார்த்தீங்கன்னா k + 6k வந்து 4k + 3k அப்படின்னு பார்த்தீங்கன்னா காமனாக எடுத்து ஸ்பிளிட் பண்ணணும். அதே இதில் பார்த்தீங்கன்னா a + b ஹோல் ஸ்கொயர் இதை இந்த ஃபார்முலா பேஸ் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டெப்புக்கும் பார்த்தீங்கன்னா சின்ன சேஞ்சஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபேக்டரைசேஷன் மெத்தடை யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் 4 கியூப்லேருந்து ஆரம்பிக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபேக்டரைசேஷன் மெத்தட் யூஸ் பண்ணி ஸ்கொயராக மாற்றி அதை வந்து காமனாக எடுத்து இந்த போட்டுருவாங்க. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டெப்புக்கும் என்ன சேஞ்சஸ் நடக்குதோ அதை மட்டும் கம்பேரிசன் பண்ணி இந்த மாதிரி படிச்சினாக்கா ஈஸியாக வந்து பார்த்தா எல்லா மெத்தடையும் பார்த்தா கவர் பண்ணிடலாம். இதுவே வந்து இப்போ இந்த ஃபார்முலா மெத்தட் பாருங்கள், இது வந்து அனதர் மெத்தட் நினச்சக்கூடாது. இதுவும் பார்த்தீங்கன்னா நம்பர் சீரிஸ் பேஸ் பண்ணி தான். என்ன டேரெக்டாக நம்பர் சீரிஸாக கொடுக்காம இது வந்து ஃபஸ்ட்டு ஃபார்முலா கொடுத்துருப்பாங்க. இது வந்து நம்ம ஒரே ஒரு ஸ்டெப் மட்டும் எக்ஸ்ட்ரா ஆடும். ஃபஸ்ட்டு நம்பர் சீரிஸாக மாற்றிட்டு போய் அதுக்கப்புறம் அந்த நம்பர் சீரிஸ் பேஸ் பண்ணி இருக்கிற ஸ்டெப்ஸை வந்து யூஸ் பண்ணோம். ஒன்றும் இல்லை, இப்போ வந்து 6 வந்து 0லேருந்து ஸ்டார்ட் ஆகுது, நெக்ஸ்ட் என்ன வரைக்கும் சொல்லியிருக்காங்க. அப்போது இந்த 6 இடத்துல தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 0லேருந்து ஒவ்வொன்றா சப்ஸ்டியூட் பண்ணி என்ன வரைக்கும் பார்த்தீங்கன்னா போடணும். ஸோ ஃபஸ்ட்டு 3/0 என்ன வரும் 1 ஆகிடும். அப்புறம் 3/1 3/2 ப்ளஸ் இன்ஃபினிட்டி இந்த ப்ளஸ் டாட் வச்சுட்டு கடைசி வந்து 3/n சொல்லி போடணும். நெக்ஸ்ட்டு இது அப்படியே வந்துடும். இதுக்கப்புறம் உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த சீரிஸ் பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா ஸ்டெப் பேஸ் பண்ணி ஆன்சர் ஃபைண்ட் பண்ணுங்கள். ஓகே, நம்ம வந்து இப்போ பார்த்த மெத்தட் எல்லாருக்குமே அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். ஒன்றும் இல்லை, இப்போ வந்து ஒரு டாப்பிக்கில் இருக்கக்கூடிய சம்ஸை நீங்கள் வந்து பார்க்க போகிறீங்கன்னா முதல்ல என்ன பண்ணிங்கன்னா அதில் இருக்கக்கூடிய சம்ஸ் வந்து டைப் வைஸாக பிரித்து வச்சுங்க. நெக்ஸ்ட்டு ஒரு டைப்புக்கு ஒரு சம்மை நீங்கள் நல்லா வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா ரிமைனிங் சம்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ப்ரொசீஜர் எல்லாமே சேமாக தான் இருக்கும். ஜஸ்ட்டு சின்ன சின்ன சேஞ்சஸ் மட்டும் தான் நடக்கும். அதை மட்டும் நீங்கள் நோட் பண்ணிட்டீங்கனாலே போதும். ஈஸியாக வந்து சம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சீக்கிரமாக கவர் பண்ணிடலாம். ஆக்சுவலாக இப்போத்துக்கு வந்து எக்ஸாம்பிளுக்காக ஒரு டைப் மட்டும் ஓரளவுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஆல்ரெடி ஒரு பக்கம் ஒர்க் பண்ணிவிட்டு கிடைக்கிற டைமுக்குள்ளே இதெல்லாம் வந்து முடிக்கணுன்றதுனால ரொம்ப டீட்டெயிலாகவும் ப்ளஸ் நிறைய டாபிக்ஸ் வந்து கவர் பண்ண முடியல. இந்த ரீசனுக்காக தான் பார்த்தீங்கன்னா ஆப் வந்து மேக் பண்ணியிருக்கோம். ஸோ ஓரளவுக்கு யூசர்ஸ் நீங்கள் வந்து அதில் வந்து சப்போர்ட் பண்ணிங்கன்னா ஃபுல் டைமாக வந்து அதில் வந்து ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ அப்படி பண்ணும்போது நிறைய டைம் வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதனால் பிஃபோராகவே இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸில் மேக் பண்ணி அப்டேட் பண்ணிடுறது, அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஆப்பில் வந்து கம்ப்ளீட்டாக அப்டேட் பண்ணுறது, இன்னும் உங்களுக்கு தேவைப்படுற நிறைய ஃபீச்சர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வரது, இந்த மாதிரி டார்கெட்லாம் வந்து வச்சிருக்கோம். ஸோ தயவு செஞ்சு நம்ம ஆப் எல்லாருமே டவுன்லோட் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் ஆப்க்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மேபி அடுத்த செமஸ்டரில் வந்து பிஃபோராகவே இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் போகிறது, எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோஸ்லாம் போகிறதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுங்க. ஓகே, அவ்வளோதான். இப்போ நம்ம பார்த்து இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸில் இருக்கக்கூடிய கொஷின்ஸ்லாம் நல்லா கவர் பண்ணுங்கள். முக்கியமாக மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் சொல்லி கொடுத்துரு இந்த கொஷின்ஸ் முதல்ல கவர் பண்ணிங்க. அதேமாதிரி பார்ட்டி 2 மார்க்ஸ்க்கான கொஷின் வித் ஆன்சரோட பார்த்தீங்கன்னா ஆப்பில் வந்து அப்டேட் பண்ணிடுறோம். ஸோ ஆப்க்கான லிங்க் வந்து ஆல்ரெடி சொல்லி இந்த மாதிரி டிஸ்கிரிப்ஷன் இருக்குது. ஸோ ஒன்ஸ் டவுன்லோட் பண்ணிவிட்டு அதில் இருக்கிற ஸ்டடி மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணிங்க.
ஓகே, எல்லோரும் நல்லா படிங்க. நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். பாய்.